வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே டே 9. என்னோட டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா அனுஸ்வார். அனுஸ்வார்னா ஒன்றுமே இல்லைங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த அம்முக்கு மேலே ஒரு டாட் இருக்குது பாருங்கள். அந்த டாட்டை நம்ம பிந்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிந்துவை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் என்னோட டாபிக். அதான் எழுதிட்டேன் பாருங்கள். ஹவு டு ப்ரொனவுன்ஸ் தட் பிந்து, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் பார்க்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஓகேவா, ஒரு வேர்டு இருந்தால் தான் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இப்போ நான் ஒரு லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணி எழுத ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. க மேலே அந்த டாட், நெக்ஸ்ட்டு க போட்டு ஆ மாத்திரம். ஓகேவா, அப்போ இது என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? இந்த வேர்டை கன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இது க தான், அதை ஆ மாத்திரா சேர்த்துருக்கோம். ஓகேவா, அப்போ கா, இது க, இது கா. ஓகேவா, இந்த டாட்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்த டாஸ்கே. பார்ப்போமா, இந்த டாட்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எந்த இடத்துல இந்த டாட் வந்தாலும் டாட்டோட ரைட் சைடை என்ன லெட்டர்னு பாருங்கள். அதுதான் உங்களோட ஹிண்ட்டு. ஓகேவா, இந்த டாட்டோட ரைட் சைடு லெட்டர் தான் உங்கள் ஹிண்ட்டு. அந்த டாட்டோட ரைட் சைடு லெட்டர் இருக்குன்னா அதோட வர்க்க இப்போ என்ன க வர்க்க. அப்போ க வர்க்க எழுதி ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிக்கும். க, இக்க, க, க, ங. ஓகேவா, பாருங்கள் இந்த க வர்க்கோட எண்டில் என்ன லெட்டர் வருது? ஓகேவா, இது டாட் இருக்கிறதுனால அப்போ இது என்னவோ ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நம்ம மெய் எழுத்தாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படி மெய் எழுத்தாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா இங் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ இதோட இது என்னது? இங், அதுதான். ஓகேவா, அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த வேர்டை ஈஸியாக கண்டுபிடிச்சி வச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் தெரியும், க. அப்போ இந்த டாட்டை என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இங். அப்போ இது என்னது? கா. அப்போ இந்த லெட்டர், இந்த வேர்டு என்னவா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? Ganga. I hope you all understand this word. Shall I move to next word? Okay va, next word பார்த்தோம்னா ப, இன், ச, இம், பஞ்சம். ஓகேவா, என்னது? பஞ்சம். பஞ்சம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம 5 சொல்கிறோம் இல்லையா, இந்த 5, 5th இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதாங்க. இந்த வேர்டை நம்ம இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ப, இது ப, இது ச, இது ம. ஓகேவா, இதில் ஒரு வேர்ட், இந்த வேர்டில் ஒரு ஹிண்ட் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்கோமா, இந்த டாட்டோட நெக்ஸ்ட் லெட்டர் எனக்கு ச இருக்குது. அப்போ ச வர்க்க எழுதுங்க. ச, பிச்ச, ஜ, ஜ, ங. ஓகேவா, இது என்னது? ஞ. அப்போ இந்த இன்ச் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா. அப்போ இது என்னது? ப, இன்ச், ச, இம், பஞ்சம். இது ஏன் நீங்கள் மாவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல, இம்முன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தியோட எல்லா வேர்ட்லேயும் எண்ட் ஆஃப் த லெட்டர் மெய்யெழுத்தாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஹிந்தியோட எல்லா லெட்டர்லையும் எல்லா வேர்ட்ஸ்லையும் கடைசி லெட்டரை நம்ம மெய்யெழுத்தாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம்? பஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பரக்கடி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போ பரக்கடி வந்துச்சுன்னா இதுக்கு முந்தின லெட்டர் என்ன இருக்கும் அதை என்ன பண்ணணும்? நம்ம மெய்யெழுத்தாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வேர்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ட, டாட், டா. ஓகேவா, நெக்ஸ்ட் வேர்டு என்னது? ட, டாட், டா. அப்போ என்ன சொல்கிறோம்? இதை ட சொல்கிறோமா, இது டா சொல்கிறோம். அப்போ என்ன வரும் இங்கே? டா வருக தான். ட, டா, ட, ட, ந. ஓகேவா, இந்த ந என்னத்தை குறிக்குது? ரெட்டை சுழின இல்லைன்னா 3 சுழினாவை குறிக்கும். அப்போ இதுக்கு நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? இன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா, என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? இன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அப்போ இது என்ன? ட, இன், டா. என்ன சொல்கிறோம்? ட, இன், டா. ஓகேவா, ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் டே இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.